26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். 80% வந்துட்டு எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் வருவாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபும்பாங்க. என்ன அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது அந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுவோம். இப்போ ஹஸ்பண்ட்கிட்டயே சண்டை போட்டு ஹஸ்பண்ட்கிட்டயே சொல்லி நம்ம அவங்கக்கிட்டேயே எல்லாத்தையும் முடிக்க முடியாது. இங்கே சண்டை போட்டால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட போய் நான் ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காம் ஆகிட்டு இங்கே திருப்பி வரணும். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் சம்மன் வித் யூ டு டேக் ஆல் யுவர் திங்ஸ் அண்ட் அந்த சம்மன் வந்துட்டு தே ஷுட் கிவ் யூ த ரைட் அட்வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓ டு பி ஆனஸ்ட் அப்படின்னா இப்போ ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஐ எம் அலோன். டிபெண்டன்சி ஆன் தட் ஒன் பர்சன். இவங்க பேசலைன்னு நான் வந்துட்டு 10 நாள் உட்காந்து யோசிக்க போகிறேன் அப்படின்னா 100% அவங்க அட்டாச்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஜோக். நான் இப்போ என்னோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்கிறேங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் அடி எல்லோரும் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு உலகமே வந்துட்டு சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். லவ் இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஈஸி. ஒருத்தங்க கிட்டேருந்து நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணுறோன்னா அது ஈஸியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அவங்கள லவ் பண்ண வைக்க அதுக்கு பேர் லவ்வே இல்லை. ஹார்ட் பிரேக்ஸ்னால் இப்போ நானே அதை ப்ராசஸ் பண்ணணுன்னா அதான் தலைவலி பிடிச்ச வேலை. அதுக்கு நான் பேசாமல் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிவிடுவேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் ஹார்ட் பிரேக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா யூ ஷுட் புட் த ப்ளேம் ஆன் யுவர் செல்ஃப். நான் பெரிய நான் உத்தமி அப்படின்னு பேசுகிறது தான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் நல்லவங்களாகவே இருந்துக்கோங்க, பட் ஸ்டில் திங்க் வாட் யூ டிட். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக வர்றவங்க வந்துட்டு இந்த ஒன் சைட் லவர்ஸ் தான். இப்போ வந்துடாதா, அப்போ வந்துடாதா, மெசேஜ் பண்ணிட மாட்டாளா, இப்படிலாம் இருக்க பண்ணிட மாட்டானா. நம்மளும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இப்போ நானே வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயரில் எங்கள் அம்மாட்ட போய் நான் அழுதேன். அண்ட் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அது எல்லா இடத்துலையுமே வருது. இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறப்போ என்னோட புரிதல் வந்து அப்படி அதுதான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம ஃபேஸ்லேயும் நம்ம பாடியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறப்ப இந்த ஜென்ரேஷன் பீப்புள் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம என்ன கேட்டாலும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். அவங்க காலேஜ் போயிருந்தாலும் சரி, ஸ்கூல் போயிருந்தாலும் கேட்டால் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு நிறைய ஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்கல்ல. எல்லாத்துக்குமே டிப்ரெஷனுக்கு போகிறாங்கங்கிறப்போ வாட் ஆர் த ரீசன்ஸ் யூ ஃபைண்ட் லைக் இந்த ரீசன்ஸ்னால தான் இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா? நம்மளும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இப்போ நானே வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயரில் எங்கள் அம்மாட்ட போய் நான் அழுதேன். நான் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணுறேன், ஐ கான் ஸ்டடி திஸ், ஐயோ அப்படின்னு. மெடிக்கல் படிக்கும்போது எங்களுக்கு செகண்ட் இயர் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஐ வாஸ் லைக் 100% ஃபெயில் ஆகிடுவேன். என்னை விட்டுறாது, நான் வந்துட்டு இப்போ எக்ஸாம்க்கு முன்னாடியே நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன்னு உட்காந்துட்டேன் எங்கள் வீட்டில். அப்போல்லாம் எனக்கு ஐ வுட் சே ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா ஒரு மெடிக்கல் கோர்ஸை நம்ம இவ்வளோ கட்டி நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்போ நான் அதை விட்டுட்டு வரேங்கிற அளவுக்கு, ஏன்னா அவ்வளோ பயம். பட் ஸ்டில் எல்லாமே கிளியர் பண்ணி தான் வரும். வி நோ வி கேன் ஃபேஸ் தட். நான் அதே ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஒரு மேட்டராகவே இருக்குது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் நீ வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீ நல்லா படித்தா போதும். நானும் ஒரு ஸ்டூடியஸான ஒரு பர்சன் தான். ஆனாலும் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் நான் ஹெவனுக்கு போயிட்டு வருவேன். அவ்வளோ பயப்படுவேன். I'm extremely scared of exams. அது வந்துட்டு ஒரு சைக்கிள் டெஸ்ட்டாக இருந்தாலும் I'll be scared. ஆனால் நான் நல்லா தான் படிச்சிருப்பேன். I know I'll score above 90 or 80. But still I have this problem with exams. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா I can relate myself with 10th-லையும் 12th-லையும் PCOS தைராய்டோட வரும்போது I would say எக்ஸாம் ஃபியர் இருக்கா, அப்போ நான் ஆமாம் படித்து தான் போயிருப்பேன், ஆனாலும் உனக்கு ஃபியர் இருக்கா, ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது நம்மளாம் நமக்கு போட்டுக்கிறது தான். நான் வந்துட்டு இப்போ 12th படிக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன், 12th படிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்துட்டு யூ கேன் ஹேவ் சம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணுனா பண்ண முடியாது, ஃபுட்டுனா எடுக்க முடியாது, எல்லாமே வந்துட்டு பாப்பா படிக்கிறானே சொல்லிட்டு இப்படியே அது மூவ் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு மெயினான ரீசன்ப்பா இந்த வயசில் ஸ்ட்ரெஸ்ன்னு இதுக்கு ஒரு 22க்கு மேலே வேலை இல்லாமல் இருந்தால் தேவையில்லாத தாட்ஸ் வரதான் செய்யும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு வேலை, அந்த ஒரு ஜாப் நம்மளோட டைம் பாதி எடுத்துக்கணும், ஸ்லீப் பாதி எடுத்துக்கணும், ரெகுலர் ரொட்டீன் சின்னது இப்படி பாதி எடுத்துருச்சுன்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஏன்னா எனக்கு 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். 80% வந்துட்டு எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் வருவாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபும்பாங்க. என்ன அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது
அந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுவோம் இப்போ நம்மலாம் இருக்கோம். எனக்கு ஒரு வாரத்துக்கு 7 days 6 days வேலை இருக்கும். 4 days ஓபி பார்ப்பேன், 2 days என்னோட அதர் பிஸ்னஸ் பார்ப்பேன். அப்போ அந்த 2 daysல எனக்கு வந்துட்டு காலையில் ஒரு 5 hours நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த 5 hoursல I'll be completely occupied with my thoughts. ஆனால் அதர் டேஸில் எனக்கு இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா I'll be occupied with my patients. எனக்கு அப்படியே நாள் போயிடும். ஸோ ஒர்க் இல்லை அப்படின்னா, வேலை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் வந்துடும். சம்திங் நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே 100% யூ ஹாவ் டு பி என்கேஜ். இப்போ தெரபிஸ்டே சொல்லும்போது யூஆர் எஸ்கேப்பிங், என்கேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிறீங்க அப்படின்னா 24 hours யூ கான் பி சிட்டிங் சிம்ப்ளி வித்தவுட் திங்கிங். அது வந்துட்டு இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் விமன். இந்த ஓவர் திங்கர்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே இப்போ மாறிடுச்சு. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா ஒன்லி ஓவர் திங்கர்ஸ் கேன் வந்து ரீட் திஸ் திங் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஓவர் திங்கர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ன்றவாங்க. பட் ஓவர் திங்கிங்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தூங்குறப்ப தான் மெயினாக இந்த தாட்ஸ் எல்லாம் போகும், தூங்கவே வராது. ஆனால் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம்ல, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? எஸ். ஸோ இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எங்கேஜாக வச்சுக்கிறது. அதுதான் ஒரே வழி, வேறு வழியே இல்லை நமக்கு இந்த ஓவர் திங்கிங்லேருந்து தள்ளி போடுறதுக்கு. அப்படி இல்லை நான் வந்துட்டு இது என்னோடய ஹெல்த்தையும் சேர்ந்து பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வெட்டியாக இருக்கோமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஆர் வி சிட்டிங் சிம்ப்ளி இன் ஆர் ஹோம்? அப்படி இஃப் யூ ஆர் சிட்டிங் சிம்ப்ளி இன் யுவர் ஹோம், கோ அவுட், டூ சம்திங். ஒரு பார்ட் டைம் ஜாபாக ஒரு 3 to 4 hours இருந்தாலும் அந்த 4 hours ஆஃப் ஓவர் திங்கிங்கை நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா எவ்ரிபடி ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு மேரிட் விமனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்டோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கணும், எனக்கு கொலீக்ஸ் இருக்கணும், எனக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் அதாவது வீட்டை விட்டு வெளியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும். இத்தனை இருந்தால் தான் என்னால் வந்துட்டு அந்த எல்லாருனாலையுமே ஒரு விஷயத்தை ரெடி பண்ண முடியும். ஹஸ்பண்ட்கிட்டயே சண்டை போட்டு ஹஸ்பண்ட்கிட்டயே சொல்லி நம்ம அவங்கக்கிட்டேயே எல்லாத்தையும் முடிக்க முடியாது. இங்கே சண்டை போட்டால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட போய் நான் ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காம் ஆகிட்டு இங்கே திருப்பி வரணும். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் சம்மன் வித் யூ டு டேக் ஆல் யுவர் திங்ஸ். அண்ட் அந்த சம்மன் வந்துட்டு தே ஷுட் கிவ் யூ த ரைட் அட்வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்களும் வந்துட்டு நீங்கள் உங்களை இன்னும் திங்க் பண்ண வச்சிடக்கூடாது. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி நான் ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு when you are engaged you'll be fine. அவ்வளோதான். அது வந்துட்டு நம்மளே நம்மளை கேட்டுக்கலாம். உட்காந்துட்டு நம்ம ஒரு 7 days வந்துட்டு 5 days வேலை செய்கிறோம். இந்த ஓவர் சண்டே என்றைக்கு வருது? சாட்டர்டே சண்டே லீவில் தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெட்டியாக இருக்கோம். ஸோ அப்போ கூட நீங்கள் ஏதாவது என்கேஜ் பண்ணிக்கலாம். ஒரு டின்னர் போகலாம், கிட்ஸோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்துருச்சு, பெயிண்டிங், லெகோ, லொஸ்க்குன்னு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று என்கேஜ் ஆகலாம், நீங்களும் உங்கள் பார்ட்னரும். ஸோ இந்த மாதிரி அப்படியே என்கேஜ் ஆகிக்கிறது நல்லது. எஸ். நிறைய பேருக்கு வந்து கூட்டத்தோடு இருக்கிறது பிடிக்காது, தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும். அந்த லோன்லினஸ்ஸையும் நான் வந்து தனியாக தான் இருப்பேன், எனக்கு தனிமை விரும்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யாருமே இல்லைங்கிறது வேறு, இல்லை நான் தனியாக தான் இருப்பேங்கிறது வேறு இல்லை. ஆனால் இஸ் இட் ரியலி குட் ஃபார் யர் ஹெல்த் பீயிங் அலோன்? நோபடி இஸ் அலோன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு they will have one person. they'll definitely everybody will have their one person with them. அண்ட் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட நார்மலாக இருப்பேன். ஒரு 5 பேர் 10 பேர் கூட இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் தனியாக இருக்கிறது வந்துட்டு தே ஷுட் ஹாவ் அ ஜாப் அண்ட் அவங்க வந்துட்டு எங்கேஜாக இருப்பாங்க வித் சம் ஒர்க். நான் வீட்டை அழகுப்படுத்துறதுலையோ இல்லை செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுலையோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சில இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னா நான் அதில் எங்கேஜாக இருப்பேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்றில் நான் எங்கேஜாக இருக்கிற வரைக்கும் பீயிங் அலோன் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். இப்போது டு பி ஆனஸ்ட் அப்படின்னா இப்போ ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஐ எம் அலோன் இன் மை ஹோம். நானே என் வீடு மட்டும்தான் இப்போ இருக்கோம். ஸோ நான் ஒரு 4:30 மணிக்கு கேஸ் முடியுது, 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன். அந்த 5 மணிக்கு மேலே ஐ வில் பி எங்கேஜ் வித் சம் எனி ஆக்டிவிட்டீஸ். லைக் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், எங்கள் அக்கா நாய்க்குட்டி இருக்குது ரோமிக்கு, லைக் அவங்க கூட அப்படியே சும்மா நடப்பேன். ஐ வில் பி எங்கேஜ் வித் மை 10K ஸ்டெப்ஸ், மை ஒர்க் அவுட்ஸ். அண்ட் நைட் வந்துட்டு பெட் மேக்கிங், நல்லா நீட்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ் ஆகும். ஆனால் டிவி பார்ப்பேன், நிறைய vlogs பார்ப்பேன், நிறைய பாட்காஸ்ட் பார்ப்பேன். ஐ லவ் தட். ஸோ இதுதான் கீப்பிங் மை செல்ஃப் எங்கேஜ். ஐம் அலோன், ஐம் நாட் லோன்லி. ஆனால் இந்த தனியாக இருக்கிற ஸ்பேஸில் நான் டெய்லி அழுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால் லோன்லினஸ். ஸோ ஐம் நாட் என்ஜாயிங் மை மீ டைம்னு அர்த்தம். இந்த லோன்லினஸ் யாருக்கு இருக்கும்னா தே ஹாவ் நத்திங் டு டூ அப்படிங்கிறப்போ தே வில் ஹாவ் திஸ். ஸோ எங்கேஜாக இருக்கிறது வந்துட்டு உங்களை என்றைக்குமே லோன்லியாக விடாது. அண்ட் டிபெண்டன்சி ஆன் தட் ஒன் பர்சன்.
இவங்க பேசலைன்னு நான் வந்துட்டு 10 நாள் உட்காந்து யோசிக்க போகிறேன் அப்படின்னா 100% அவங்க லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. லோன்லினஸ் வந்துட்டு லீட் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அது வந்துட்டு ரொம்ப தப்பு. இந்த லோன்லினஸ்ஸே வந்துட்டு எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சா தானே நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். நான் எனக்கு இருக்கேன், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் எனக்கு இருக்கிறாருன்னு நினச்சிட்டாங்கன்னா அது எதுவுமே உங்களை பண்ணாது. யூ வில் ஜஸ்ட் பி ஹாப்பி லிவிங் யுவர் லைஃப். உங்களுக்கு எல்லாரும் கூட இருக்க பிடிக்குமா இல்லை தனியாக இருக்கிறது பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். வித் த ரைட் பர்சன்ஸ் ஐ லைக் டு பி தேர் அண்ட் ஆல்சோ ஐ வில் வாண்ட் சம் மீ டைம். நான் ரைட் பர்சன்ஸ் கூட இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கனாலும் ஐ வில் ஹாவ் மை மீ டைம். நீங்கள் உங்கள் ஃபோன் பார்க்குறீங்க, நான் அப்படியே என் ஒர்க் பார்க்குறேன்னா எனக்கு அதுவுமே பிடிக்கும். என் வீட்டில் இப்போ நானும் இன்னொருத்தங்களும் இருக்கோம் அப்படின்னா அவங்க இன்னொரு ரூம், நான் இன்னொரு ரூமில் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கும். ஸோ ஐ லைக் டு பி வித் சம்மன். இப்போ நான் என் அக்கா வீட்டுக்கு போயிடுவேன், ஏதாவது ஒருத்தங்க கூட இருந்தால் ஐ லைக் தட். பட் ஸ்டில் ஐ என்ஜாய் பீயிங் அலோன் ஆல்சோ. அது எனக்கு என்றைக்குமே ஒரு பேர்டனாக இருந்ததே இல்லை. அது எனக்கு பேர்டன் ஆகிடுச்சுன்னா பைத்தியம் ஆகிடுவேன். எஸ். அண்ட் இந்த டிபெண்டன்சி அது நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க சில டைம் வந்துட்டு தே கெட் கன்ஃபியூஸ்ட் வித் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆல்சோ. எல்லாருமே சொல்லுவாங்க அட்டாச்மெண்ட் இஸ் நாட் அ ஜோக் அப்படின்னும் சொல்லுவாங்கல்ல. ஹவு டு யூ see it? அட்டாச்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஜோக். நான் இப்போ என்னோடய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இப்போ எல்லாத்தையுமே சொல்கிறேங்கிற பட்சத்தில், ஏன்னா ஐம் நாட் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் ஐம் நாட் அ தெரபிஸ்ட் அண்ட் ஆல் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். அட்டாச்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஜோக். பட் யா, நம்ம வந்துட்டு ஒரு 2 அடி விழுகாமையே இருந்தால் தான் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். ஒரு 2 அடி பெருசாக, ஒரு அடி 2 அடி பெருசாக விழுந்துருச்சு அப்படின்னாலே அட்டாச்மெண்ட் வந்துட்டு ஈஸியாக நார்மல் ஆகிடும். ஸோ இப்போது நான் யாருக்காவது தப்பு பண்ணாலும், யாராவது எனக்கு தப்பு பண்ணாலும், அந்த ஆப்போசிட் மெம்பரோட ஷூலேருந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சரி லெட் மீ பி த திங், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் ஷூலேருந்து பார்க்கணும், ஏன் இவ இது பண்ணா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்தோம் அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி நார்மல். ஸோ அது வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் ஃபஸ்ட்டு அடி வாங்குகிறோம் இல்லையா, யாராவது கிட்டேருந்து நமக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த ஒரு அழுகையும் ஒரு 3வது அடி வாங்கும்போது வர அழுகையும் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் நமக்கு. அங்கே தான் அட்டாச்மெண்ட் வந்துட்டு நார்மல் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட் அடி எல்லோரும் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். இல்லைனா நம்ம வந்துட்டு உலகமே வந்துட்டு சூப்பர் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். எந்த அளவுக்கு நமக்கு நம்ம உடம்புல நமக்குள்ளே பாசிட்டிவிட்டி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம உடம்புல நமக்குள்ளே நெகட்டிவிட்டியும் இருக்கும். வி ஆர் போத் குட் அண்ட் பேட், யூ நாட் ஒன்லி குட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஐ வுட் சே அடி விழுக விழுக அட்டாச்மெண்ட் வந்துட்டு நார்மல் ஆகும். அது வரைக்கும் வந்துட்டு யூ கான்ட் அட்வைஸ் அ பர்சன், நீங்கள் இப்படி வரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. லவ் பண்ணுறியா பண்ணு, பிரேக்கப் ஆகட்டும், அதுலேருந்து கற்றுக்கிட்டு வெளிலவா அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ தட்ஸ் இட். லவ் வந்துட்டு இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஈஸி. ஒருத்தங்க கிட்டேருந்து நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணுறோன்னா அது ஈஸியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு அவங்கள லவ் பண்ண வைக்க அதுக்கு பேர் லவ்வே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நீங்களாக இருக்கணும், நான் நானாக இருப்பேன், அதுக்கு நடுவில் ஒரு வேவ் இருக்கணும், அதுக்கு பேர் தான் லவ். ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. எஸ். when it comes to heartbreak, யாருமே தாங்கிக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற நிறைய பீப்புள் வந்துட்டு ஹார்ட் பிரேக்னா டக்குன்னு ஒரு டெசிஷனுக்கு தான் போகிறாங்க. ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து, ஹவு டு யூ திங்க் பீப்புள் கேன் ஹேண்டில் அ ஹார்ட் பிரேக்? They can vent out to someone who's non-judgmental. Luckily I have such persons in my life. Whatever என்ன மோசமாக நடந்தாலும் I have that 1 or 2 people in my life. நான் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்படியே ஒப்பிச்சிருவேன். அப்படி ஒப்பிக்கும் போது அவங்க நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்தால் தான் எனக்கு அதை ஒப்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ கேன் பி மோர் டிரான்ஸ்பரண்ட் வித் தெம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போது, ஹார்ட் பிரேக்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாங்கிறது என்னோட ஒரு விஷயம். ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் இருங்க. And that is how you handle your heartbreaks. Yes. என் ஹார்ட் பிரேக்ஸ்னால் இப்போ நானே அதை ப்ராசஸ் பண்ணணுன்னா அதான் தலைவலி பிடிச்ச வேலை. அதுக்கு நான் பேசாமல் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிவிடுவேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் ஹார்ட் பிரேக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா யூ ஷுட் புட் த ப்ளேம் ஆன் யுவர் செல்ஃப். யூ கான்ட் ப்ளேம் அன் அதர் பர்சன் ஃபார் யுவர் ஹார்ட் பிரேக். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணலாம், நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத யோசிச்சுட்டு டெஃபினட்டாக நம்ம எதாவது பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஹார்ட் பிரேக் ஆகிறவங்களாம் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறது, நான் பெரிய நான் உத்தமி அப்படின்னு பேசுகிறது தான் இப்போ பிரச்சனையே. இல்லை ஹார்ட் பிரேக் ஆன ஒரு பையனாக இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவன் அவன் ரொம்ப கெட்டவன் பேசுகிறது தான் இப்போ பிரச்சனை. அதில் அங்கேயே ஸ்டாக் ஆகி நின்றுறாங்க. நீங்கள் நல்லவங்களாகவே இருந்துக்கோங்க, பட் ஸ்டில் திங்க் வாட் யூ டிட் ஃபார் திஸ் பிரேக் டு ஹேப்பன்.
அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஆற போட்டு யோசிக்கும் போது ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது அவங்களுக்கு கொஞ்சம் டாக்ஸிக்காக இருந்திருக்கு போல், அப்போ நம்ம அதை மாற்றிக்கலாம் ஃபார் த நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் த நெக்ஸ்ட் உங்களோட பெட்டர்மெண்ட் தானே அது. ஸோ ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வரதுக்கு ஃபஸ்ட் ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பர்சன் கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த விஷயத்தை ஆற போட்டுட்டு put the blame on yourself and work on yourself. Until and unless you blame the other person, you can't move on. அவங்க தான்னா அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா he's just gone இல்லையா, he or she is gone. இல்லாத ஒரு விஷயத்துக்கிட்ட சேர்க்கிட்ட பேச முடியுமா? அப்போ நம்ம இங்கே இருக்கோன்னா நம்மக்கிட்ட தான் பேசணும். ஸோ putting the blame on yourself and moving on is a game changer, I guess. ஐ திங்க் இந்த காலத்தில் யாருமே வந்துட்டு அவங்க மேலே ப்ளேம் போடுறதே கிடையாது. ஒப்பனண்ட் மேலே தான் கையை காட்டிட்டு போய் அது அவங்கக்கிட்ட தான் முதல்ல கை காட்டுவாங்க. என்னவா இருந்தாலும் எல்லாராலையும் இந்த ஒன் சைட் லவ்வாக இருக்கட்டும், ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் சரி, ஒரு டிவோர்ஸாக இருக்கட்டும், ஒரு பக்கம் எப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. டிவோர்ஸ் எனக்கு ஓகேப்பா, இல்லைனா வந்து பிரேக்கப்பா, இட்ஸ் ஓகே, நான் இப்போ வந்து அடுத்து என் வாழ்க்கையை பார்த்துட்டு போவேன், அடுத்த பர்சன் வருவாங்கன்னு ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அதை நினச்சி அழுது புலம்பி டிப்ரெஷன் போகிறேன் அப்படின்னு என்னென்னமோ யோசிப்பாங்களே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பக்கமுமே இருக்குது நமக்கு. ஒருத்தங்க ஈஸி கோயிங், ஒருத்தங்க வந்து ரொம்ப ஓவர் டேக்கிங்காக இருக்காங்க. அது அந்த ஓவர் டேக்கிங் பர்சனாலிட்டிஸ் வந்துட்டு சிங்கிள் சைல்டாக இருப்பாங்க மேக்ஸிமம். தே வுட் ஹவ் காட் ஆல் த லவ் அண்ட் கேர் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். அதே லவ் அண்ட் கேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு பார்ட்னர்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பார்ட்னர் வந்துட்டு ஒரு 2 பிள்ளைங்க 3 ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ தே வில் பி பயஸ்ட். நார்மலான லவ் அண்ட் கேர் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமில் பார்த்து பழகின ஒரு பர்சன். ரொம்ப செல்ல பிள்ளைங்களுக்கு தான் இந்த ஓவர் எமோஷன்ஸ் வரும். பயங்கரமாக பேம்பர்ட் அண்ட் பயங்கரமான செல்லம் கொடுத்து வளர்த்த ஒரு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தே எக்ஸ்பெக்ட் த சேம் இல்லையா. அது தப்பு இல்லை தான், நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் லைஃப் வில் டீச் தெம் லெசன்ஸ் இவென்ச்சுவலி. அதை அப்படியே பண்ணி நம்ம வருவோம். மற்றபடி ஹார்ட் பிரேக் இந்த ஓவர் ஃபீலிங்ஸ் இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வில் டீச் எவ்ரி திங் அண்ட் டைம் வில் ஹீல். ஃபர்ஸ்ட் டைம் அழுகிற மாதிரி 20th டைம் நம்ம அழுக மாட்டோம். 20th டைம் அழுகிற மாதிரி 40th டைம் கண்ணீரே வராது. 50th டைம் நம்ம நார்மல் ஆகிடும். வில் ஜஸ்ட் திங்க் அண்ட் ஓகே இப்படியும் நம்ம இருந்திருக்கோம், எவ்வளோ கிரிஞ்சாக இருந்திருக்கோம் நம்மங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வில் மூவ் ஆன் லைக் தட். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக வர்றவங்க வந்துட்டு இந்த ஒன் சைட் லவ்வர்ஸ் தான். ஏன்னா 24 ஹவர்ஸும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்துடாதா, மெசேஜ் பண்ணிட மாட்டாளா, இப்படிலாம் பண்ணிட மாட்டானா, வாட் எவர். 2 சைடும் இந்த ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக நோய் வந்துடும். டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இல்லையா, டூ மச் ஆஃப். ஏன்னா அவங்களோட ஹார்ட் பீட் வந்துட்டு ஏறியே தான் இருக்கும், நார்மலாகவே இருக்காது. ஃபார் ஆல் த நோட்டிஃபிகேஷன்ஸ் தே வில் திங்க் தட் இஸ் ஃப்ரம் தெம், which is a very very bad sign for a bad thing for your nerve system also. ஸோ அதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒன் சைடாக இருக்காதீங்கன்னு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவேன். பாருங்கள், ஒரு 2-3 மந்த்ஸ் பாருங்கள். இப்போ அந்த சைட்லேருந்து வரல அப்படின்னா ஜஸ்ட் ட்ராப் த திங், சேஞ்ச் எவ்ரி திங், சேஞ்ச் யுவர் கம்பெனி ஆர் வாட் எவர் இட் இஸ், மூவ் ஆன், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் அது அப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் ஒன் சைட்லேயே போயிட்டு இருந்தால் 100% இட் வில் ரிசல்ட் இன் சம் வெரி பிக் டிசீசஸ். டைம் ஹீல்ஸ்ன்னு விடுறவங்க வந்துட்டு they will not work on this, they'll just அப்படியே இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஹீல் ஆகணும்னு நினைக்கிறவங்க கான்ஷியஸாக டெசிஷன் மேக் பண்ணி கான்ஷியஸாக they will do something for their life. ஸோ பயங்கர பொறுமையாகவே இருந்துட்டு திடீர்னு ஃபைனலி when I went out they just say எப்படி பாரு நீ கத்துற பொண்ணு, கத்த வச்சது யாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்கள் உடம்பு இவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி 2 கிலோ, நான் 2 kgs குறைச்சிருக்கேன் அப்படி சொல்லணும். ஒருத்தங்க ஜாஸ்தியாக குறைச்சினாலும் யூ டோன்ட் less yourself, like lower yourself, இவ்வளவுதான் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.